1973 மே 11 வெளிவந்த இந்த படம் இன்றோடு 50 ஆண்டுகளை கடந்து நாளை 51வது பொன்விழா ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது. 50 ஆண்டுகள் ஆன போதிலும் அன்று இந்த படம் சந்தித்த வேதனைகளையும் அதை தாண்டி படம் சாதித்த சாதனைகளையும் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்த அவரின் லட்சக்கணக்கான அபிமானிகளையும் இன்றும் அன்றைய சினிமா ரசிகர்களால் மறக்கவே முடியாது. திரைப்படங்களை பற்றி விமர்சிக்கும் போது அரசியல் வராமல் தடுக்கலாம். ஆனால் அரசியல் அல்லாத ஒரு திரைப்படத்தை அரசியல் இல்லாமல் விமர்சிக்கவே முடியாது. அரசியல் பின்னணியால் பிணைந்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். திரைப்படங்களில் அரசியல் பஞ்சு, டைலாக்குகள், பஞ்சு சீன்கள் வருவதெல்லாம் இப்போது சாதாரணம். 2 படங்கள் ஹிட் கொடுத்த நடிகர்கள் கூட தன் அடுத்த படத்தில் அரசியல் பஞ்சு வைக்க சொல்லும் காலம் இது. ஆனால் ஒரு படமே அரசியலாக மாறி தமிழகத்தையே புரட்டி போட்டது இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில்தான். இதற்கு பின் வந்த எந்த படமும் இந்த அளவுக்கு சோதனைகளை, வழிகளை சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை. இதன் பின்னணி குறித்த தகவல்கள் இன்று கேட்கும் போது கூட ஆச்சரியமாக உள்ளது. இப்படியெல்லாம் சோதனைகளும் வேதனைகளும் நடந்ததால் தான் இந்த படம் மக்களால் மாபெரும் வெற்றி படமாகியதா, அல்லது மக்கள் புரட்சி தலைவர் மீது கொண்ட அபிமானத்தாலா? அன்றைய காலகட்ட ரசிகர்களே இந்த உண்மையை முழுக்க உணர்ந்தவர்கள். திமுக கட்சியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் நடித்த இதயவீணை படம் ரிலீஸ் ஆனது. எந்த சிக்கலும் இல்லாமல் காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர் என பாடிக்கொண்டே படம் சர்ச்சை இல்லாமல் ஓடியது. அடுத்து எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து நடிக்க இருந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு சிக்கல்கள் முளைத்தன. படத்துக்கு எம்ஜிஆர் முதலில் வைத்திருந்த பெயர் மேலே ஆகாயம் கீழே பூமி என்பதுதான். பிற்பாடுதான் உலகம் சுற்றும் வாலிபன் என்று பெயர் மாறியது. தான் 2 வேடங்களில் நடித்த இந்த படத்தின் ஷூட்டிங்கை ஹாங்காங், சிங்கப்பூர், ஜப்பான், தாய்லாந்து என்று பெரும் பகுதி வெளிநாட்டிலேயே எடுத்தனர். எம்ஜிஆர் படத்தில் சந்திரகலா, லதா, மஞ்சுளா என 3 நடிகைகள் இருந்தும் 4வதாக தாய்லாந்து நடிகையான மேட்டா ரோங்ரத் என்றொரு நடிகையையும் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள். படத்தின் இசையமைப்பாளராக முதலில் புக்கானவர் குன்றக்குடி வைத்தியநாதன் தான். பின்னர் MS விஸ்வநாதன் இசையமைப்பாளரானார். வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு கூட அதிகம் பேர் அனுமதிக்கப்படவில்லை. எம்ஜிஆர், VN ஜானகி, RM வீரப்பன், மஞ்சுளா, லதா, சந்திரகலா, நாகேஷ், அசோகன், ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி, இயக்குனர் ப. நீலகண்டன், வசனகர்த்தா சொர்ணம், நடன இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே வெளிநாடு ஷூட்டிங்க்கு சென்றார்கள். ஷூட்டிங்கு நடக்கும் அன்றுதான் அன்றைய காட்சிகளை சொல்லுவார் எம்ஜிஆர். படத்தின் அடுத்த காட்சி என்ன என்பது அந்த காட்சியில் நடிக்கும் போது மட்டுமே நடிகர்களுக்கு தெரிந்தது, வசனகர்த்தா உட்பட. அவ்வளவு ரகசியமாக வைக்க காரணம், ஏற்கனவே நாடோடி மன்னன் படத்தில் இவர் செய்த ஒரு டெக்னிக்கை அந்த படம் வருவதற்கு முன்பே வேறொரு படத்தில் கண்ட அனுபவம் தான். இதனால் வசனகர்த்தா சொர்ணம் அவர்களுக்கு இன்று எந்த காட்சியை எடுப்பதாக சொல்லுவார் என முன்பே தெரியாமல் அன்றைய காட்சிகளுக்கு தினமும் வசனங்கள் எழுதுவதே பெரும் சவாலாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பு முடிந்ததும் ஓய்வெடுக்காமல் உடனே அடுத்த கட்ட ஷூட்டிங் லொகேஷனை தேர்வு செய்ய சென்றிடுவது வழக்கம். அவர் எந்த நேரம் திரும்பி ஹோட்டலுக்கு வருகிறார், எப்ப தூங்குகிறார் என்பது உடன் இருந்தவர்களுக்கே புரியாத புதிர். தாய்லாந்தில் படத்தை ஷூட் செய்வதற்கு வெறும் 10 நாட்களே அந்த நாட்டு அரசால் அனுமதி அளிக்கப்பட்டது. ஷூட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அந்த இடத்துக்கு அருகில் விபத்து ஒன்றில் தாய்லாந்து நடிகர் ஒருவர் சிக்கிக்கொண்ட தகவல் எம்ஜிஆருக்கு கிடைத்திருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற எம்ஜிஆர் மீட்பு பணிகளில் தானே களமிறங்கி நிலைமையை சமாளித்திருக்கிறார். இந்த தகவல் அடுத்த நாள் வெளிவந்த தாய்லாந்து பத்திரிகையில் செய்தியானவுடன் எம்ஜிஆர் மீது ஏற்பட்ட நன்மதிப்பால் படப்பிடிப்புக்கு வழங்கப்பட்ட அவகாசத்தை இரட்டிப்பு ஆக்கியது தாய்லாந்து அரசு. ஜப்பானில் எக்ஸ்போ 70 அரங்கில் 8 லட்சம் மக்களுக்கு நடுவே உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் என்ற பாடலின் படப்பிடிப்பை நடத்தியதெல்லாம் அவருடைய அசாத்திய திறமை, சாதனை என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட முயற்சிகளால் உருவான படம் ரிலீஸுக்கு தயாராகி இருந்த வேளையில்தான் மதுரை மேயராக இருந்த மதுரமுத்து என்பவர் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆனால் புடவை கட்டிக் கொள்கிறேன் என்று பகிரங்கமாக சவால் விடுத்தார். இதை கேட்டு எம்ஜிஆர் அமைதியாக இருந்தாரே தவிர அவரது அபிமான ரசிகர்கள் அமைதியாக இருக்கவில்லை. படம் கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும், ரிலீஸ் தேதியை உடனே அறிவியுங்கள் என்று அவர்களது வேண்டுகோளின்படி மே 11, 1973 என படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்தார் எம்ஜிஆர் அவர்கள். மே 11, 1973 படம் ரிலீஸ் என்ற அறிவிப்பு வந்ததால் படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமானது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தியேட்டர் கிடைப்பதில் திடீர் சிக்கல் முளைத்தன. தியேட்டர் அதிபர்களை நேரடியாக தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் தியேட்டர் சொத்துக்கு எந்த சேதாரமும் ஏற்பட்டாலும் அதற்கு தான் முழு பொறுப்பேற்பதாக உறுதியளித்தார்.
தியேட்டர் கிடைக்காத சிரமத்தை கண்ட நடிகர் திலகம், அண்ணே என்னோட சாந்தியில கூட உங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்கண்ணே என்ற அன்பு கட்டளையிட்டதும் உண்டு. சென்னை மாநகரில் போஸ்டருக்கான வரி திடீரென உயர்த்தப்பட்டது. உஷாரான எம்ஜிஆர் சிங்கப்பூரில் இருந்து ஸ்டிக்கர் விளம்பரங்களை வரவழைத்து நகரம் எங்கும் ஒட்ட வைத்தார். போஸ்டர்கள் ஒட்டாமல் வெறும் விளம்பரத்தாலேயே சக்கப்போடு போட்ட சரித்திர படம் இதுவாகத்தான் இருக்கும். படப்பெட்டிகளை கொண்டு சேர்ப்பதற்கே ஜேம்ஸ் பாண்ட் வேலைகளை அவர் பார்க்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு தியேட்டருக்கும் 9 போலி ரீல் பெட்டிகளும் ஒரு ஒரிஜினல் படப்பெட்டியும் அனுப்பப்பட்டன. படப்பெட்டி கொள்ளை போகாமல் இருக்க இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். படத்தின் பிலிம் சுருள் ஓடிக்கொண்டிருக்கும் போது குண்டூசியை அதன் மேல் பாகமாக நுழைத்துவிட்டால் மொத்த படமும் வீணாகி போய்விடும் என்பதை கருத்தில் கொண்டு படச்சுருள் மும்பை பிலிம் சென்டருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே வண்ண பிரதிகள் வடிவமைக்கப்பட்டு குறிப்பிட்ட நாளில் பல்வேறு வழிகளில் தமிழகத்தில் வந்திறங்கியது. படம் ரிலீஸ் ஆகும் மே 11ஆம் தேதியும் வந்தது. தமிழகம் எங்கும் ஆங்காங்கே திடீர் மின்வெட்டி ஏற்பட்டன. ஜெனரேட்டர் உதவியுடன் தான் பல படங்களில் தியேட்டர்கள் இயங்கின. சில தியேட்டர் அதிபர்களுக்கு மிரட்டல்கள் வந்த நிலையில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க தியேட்டர் அதிபர்களுக்கு பக்கபலமாக இரவு பகல் பாராமல் எம்ஜிஆரின் ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆன அன்று அனைத்து தியேட்டர்களையும் கண்காணித்து பாதுகாப்பை அளித்தார்கள். இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறித்தான் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு கூட்டம் கூடியது. பட வெளியீட்டில் சென்னையில் குதிரைப்படை போலீசாரை வைத்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தப்பட்டது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துக்கு மட்டுமே. சென்னை தேவி பாரடைஸ் தியேட்டரில் மாக்னஸ் கோல்டி என்ற ஆங்கில படம் தான் அதுவரை வசூலில் முதன்மை வகித்தது. அதனை முறியடித்து ஒப்பற்ற திரைப்படம் புரட்சி தலைவரின் உலகம் சுற்றும் வாலிபன் 13 லட்சத்திற்கு மேல் வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. திரையிட்ட அனைத்து தியேட்டர்களிலும் 50 நாள், 45 தியேட்டர்களில் 75 நாள், 25 தியேட்டர்களில் 100 நாள், 7 தியேட்டர்களில் வெள்ளி விழா என தமிழ் திரையுலகை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவில் வரலாறு ஏற்படுத்திய ஒப்பற்ற காவியம் உலகம் சுற்றும் வாலிபன். படத்தின் பிளஸ் பாயிண்ட் மெல்லிசை மன்னரின் இசை. அடுத்து படத்தின் ஆங்கில படத்துக்கு இணையான தரமான ஒளிப்பதிவு. அடுத்து புரட்சி தலைவரின் படங்களுக்கே உரிய பிரமிக்கத்தக்க காட்சி அமைப்புகளும் அதில் வரும் சண்டை காட்சிகளும். குறிப்பாக புத்தூர் கோயிலில் புரட்சி தலைவர் நம்பியார் மோதும் சண்டை காட்சிகள் ரசிகர்கள் ஒன்சுமோர் கேட்ட சண்டை காட்சியை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பின்றி பார்க்கலாம். சண்டை காட்சிக்குரிய பொருத்தமான படத்தொகுப்பு. தொகுப்பாளர் உமாநாத் இந்த படத்திற்கு தனி பாராட்டுகளை பெற்றார். இத்தனைக்கும் மேலாக படத்தில் புரட்சி தலைவர் 45 கோட்டுகள் போட்டு அசத்தலாக வருவார். டைமிங் கேமரா மூலம் தங்க தோணியிலே படமாக்கப்பட்ட விதம் அற்புதமாக இருக்கும். இடைவேளை சீன் மிக அருமையான பஞ்சு சீனாக இருக்கும். மனோகரின் முகத்தை மிக அருகாமையில் கொடூரமாக காண்பித்து அவர் கையில் பெரிய வேட்டை நாயும் இருக்கும். அந்த நாய் ரொம்ப திறமையானது. எதையாவது காமிச்சா சும்மா அப்படிங்கிறதுக்குள்ள கடிகாரத்தை கவ்வி விட்டு வந்துரும். பாக்குறியா என எம்ஜிஆரை பார்த்து நக்கலாக பேச, நாயோட திறமைய அவங்க பார்க்கட்டும், என்னோட திறமைய நீ பாரு என சட்டென பக்கத்தில் இருக்கும் கண்ணாடி ஜன்னலை உடைத்து அதன் வழியே மேலிருந்து குதித்து தப்பிப்பார். அந்த 2 நாய்களும் எம்ஜிஆரின் வளர்ப்பு நாய்கள். புத்தர் கோவிலில் அமைதிக்கு மட்டுமே இடம், அடிதடிக்கு அல்ல என்பதை அழகாக எடுத்திருப்பார். தாய்லாந்து புத்தர் கோவிலில் எந்த பட ஷூட்டிங்கும் நடத்த அனுமதி இல்லை. அதனால் எம்ஜிஆர் ஏற்கனவே எடுத்த புகைப்படத்தை வைத்து அதே போல் ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்துவின் கைவனத்தில் பிரம்மாண்டமான செட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகள் திரையில் வெகு தத்ரூபமாக தெரிந்தது. படத்தில் 9 பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஓபனிங் காட்சியில் டைட்டில் கார்டில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்ற பாடல் ஒலிக்க தொடங்கியதுமே தியேட்டரில் விசில் பறந்தது மட்டுமல்லாமல் அரசியல் களத்தையுமே கொதிக்க வைத்தது. படத்தில் எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டையிட்டுக் கொள்ளும் ஒரு காட்சி வரும். அதில் என் பலம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சவால் விடுவார் நம்பியார். பதிலுக்கு உன் பலத்தை நான் பார்த்துட்டேன், என் பலத்தை நீ பார்க்க வேண்டாமா, ஒரே ஒரு சான்ஸ் கொடேன் என்பார். இந்த வசனம் அன்றைய அரசியல் சம்பவங்களுக்கு பக்கபலமாக அமைந்தது. இத்தனைக்கும் இந்த படத்தில் அரசியல் பஞ்சு வசனங்கள் பெரிதாக ஏதும் இருக்காது. அரசியலுக்காக வைக்கப்பட்ட வசனங்களும் அல்ல, அரசியலுக்காக எடுக்கப்பட்ட படமும் அல்ல. ஆனால் படம் வெளியான சூழலும் அடுத்த நிலை என்ன என்று எம்ஜிஆரை நேசித்த ரசிகர்களுக்கு பதிலாக அமைந்தது. படத்தின் வெற்றியை தன் வெற்றியாக, அரசியல் வெற்றியாக ஒவ்வொரு ரசிகனும் எம்ஜிஆரை நேசித்தவர்களும் பார்த்ததால் தமிழகத்தின் பல இடங்களில் படம் 100 நாட்களை கடந்து ஓடியது. எம்ஜிஆருக்குள் இருந்த ஒரு தலைவனை, ஒரு போராளியை, ஒரு தன்னம்பிக்கையாளனை, விடாமுயற்சி கொண்டவரை வெளியே கொண்டு வந்த படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன்.